Hello friends and family, welcome back to my channel Peacock Colors of India. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து Valentines டேக்கு என்ன கிராஃப்ட் ஐடியாஸ் தாங்க நிற்கிறாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஆனிக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட ஸ்வீட் உங்களோட ஒரு லைக் தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன்னு. உங்களுக்கு என்ன கிராஃப்ட் ஐடியாஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபியூ பேப்பர் கப்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம டவுன் அந்த ரவுண்ட் பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்ட பெனுக்கு நம்ம ஹார்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நீடல் எடுத்துக்கணும், அந்த ஹார்ட் ஷேப்பில் ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நீடல் பண்ணி முடிச்சிட்ட பெனுக்கு நம்ம ரெட் கலர் த்ரெட் எடுத்துக்கணும், நீடலுக்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க மெத்தட் வைஸில். இங்கே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்ட பெனுக்கு இப்போ ஆல்டர்னேட் வைஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஷேப்பில் வரும். இது பண்ணி முடிச்சிட்ட பெனுக்கு செகண்ட் சர்க்கிளில் நான் ஒரு க்யூட்டான டெடி பேர் ஹார்ட் வச்சுருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இது பண்ணி முடிச்சிட்ட பெனுக்கு நீங்கள் அந்த ஹார்ட்ஸை கலர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டு ஹார்ட் போட்டு பலூன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிக்கலாம். ஹார்ட் ஷேப் பலூன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இது கலர் பண்ணி முடிச்சிட்ட பெண்ணுக்கு நம்ம பிளாக் கலர் மார்க்கர் ஸ்கெட்ச் எடுத்து அவுட் பார்டர் போட்டுக்கலாம். நான் இன்னும் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு எழுதிக்கணும். உங்களுக்கு எது வேணுமோ எழுதிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் அந்த ஹார்ட் எல்லாம் கலர்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் மெத்தட் முடிஞ்சாச்சு. இப்போ செகண்ட் மெத்தட் 2 ஃபுல் பிளெயின் கப்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் த்ரெட் எடுத்துக்கிறேன், ஒயிட் பிளெயின் த்ரெட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் பண்ணுற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். த்ரெட் சென்டரில் வச்சுட்டு 1 by 1 ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு பண்ண மெத்தடே செகண்டுக்கு பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் ஆகிட்ட பெண்ணுக்கு நம்ம அந்த ஃபுல் கப்ஸ் எடுத்துக்கின்னு நம்ம நீடல் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள்கிட்ட என்ன ஹுக் டைப் இருந்துச்சுன்னா அங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் கப்பில் ஹோல் போட்டு அந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி நாட் போட்டுக்கலாம் லாஸ்ட்டில். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹுக் இன்சர்ட் பண்ண கப்பில் அந்த த்ரெட் போட்டு நாட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செகண்ட் கப்பில் த்ரெட் போட்டு நாட் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் ஐடியா முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் கிராஃப்ட்டுக்கு போகலாம். நம்ம சேம் பேப்பர் கப் எடுத்துக்கலாம். நம்ம சேம் எப்படி ரவுண்டாக கட் பண்ணிக்கிறோமோ அப்படியே கட் பண்ணிக்கலாம். அந்த ரவுண்ட் டவுன் பார்ட் மட்டும் வேணும் நம்மளுக்கு. இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் வரும். இப்போ நீங்கள் அந்த டாப் ரவுண்ட் பேட்டை ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிறீங்களா, உங்களுக்கு பக்கம் ஹார்ட் ஷேப்பில் வரும். இப்போ நான் கீழே பெண்ட் பண்ணுறதால நீங்கள் கீழே பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஹார்ட் ஷேப் வந்துச்சு. இப்போ ரெட் கலர் பேப்பர் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி ஃப்ளவர் டைப் கட் பண்ணிடுவாங்க. Just two hearts running wild. Never
ரோல் பண்ணிட்டே போனால் உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப் வரும். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக அந்த ஹார்ட் ஷேப்புக்குள்ளே அரேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். கிரீன் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச் ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டு உங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு வச்சு இப்போ பேக் சைடு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட செகண்ட் கிராஃப்ட் ஐடியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் கிராஃப்ட். இந்த மாதிரி ரெட் சில்லியோட ஸ்டெம்ஸ் எடுத்துகிட்டு இப்போ எனக்கு நான் அதை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஸ்டெம்ஸுக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு கோன் ஷேப்பில் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்மால் ரவுண்ட் பேப்பர் கட் பண்ணிக்கிறேன். அதில் நான் நல்லா போக் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ பண்ணி வச்ச ஃப்ளவர்ஸ் எல்லாம் அதில் போக் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம மினியேச்சர் புக்கே ரெடி. இப்போ ஒரு குட்டி த்ரெட் டைப் எடுத்துக்கலாம். அதை வச்சு ஒரு போ பண்ணிக்கலாம். அதை போ பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களோட மெசேஜ் அங்கே எழுதி போட்டு வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களோட மெசேஜ் கார்டு அங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.